எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல நம்ம சர்வதேச சந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நேற்று அமெரிக்க சந்தை அப்புங்க. நல்லாவே அப்பு. நாஸ்டாக் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3.8% பக்கமா அப்பு. டவ், தென் S&P 500 எல்லாமே வந்து ஒரு 2.5% பக்கமா அப்புங்க. என்ன காரணம் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்து ஈரான் உடனான வார முடிவுக்கு கொண்டு வந்துருவோம். இன்னொரு ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ள, அதிகபட்சம் 3 வாரத்துக்குள்ள நாங்க ஒரு முடிவு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு ஒரு கான்பிடென்ட்டான வேர்ட்ஸை கொடுத்துருக்காரு. இதை நீண்ட நாட்களா சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா அதுக்கு மார்க்கெட் கொஞ்சம் ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு பவுன்ஸ்ன்னு வேணாலும் எடுத்துக்கலாங்க. தென் அதனுடைய எதிரொலிப்பு ஏசியன் மார்க்கெட்லயும் தெரியுதுங்க. இப்போ சவுத் கொரியன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 7% பக்கமா அப்பு. ஜப்பான் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 4.5% அப். இதனுடைய எதிரொலிப்பு இந்தியன் மார்க்கெட்லயும் தெரிஞ்சிருக்கும். ஒரு 2.5% அப்புங்க. நான் 500 பாயிண்ட்டுக்கு மேல பாசிட்டிவ்ல இருக்கிற மாதிரி பார்த்தேன். பட் நேத்து ஃபினான்ஷியல் இயர் 2026 உடைய எண்டு, இன்னைக்கு ஃபினான்ஷியல் இயர் 27 உடைய ஃபர்ஸ்ட் டே இல்லையா? ஸோ லாஸஸ் ஆஃப்செட் பண்ணவங்க எல்லாமே வந்து திருப்பி என்ட்ரி கொடுத்துருக்கலாம். தென் ட்ரம்ப் அவர்களுடைய அந்த பாசிட்டிவ் ஹிண்ட் எல்லாமே சேர்த்து மார்க்கெட்டை கொஞ்சம் மேலே ஏற்றிருக்கு. ஒரு பவுன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. ஏன்னா ஃபினான்ஷியல் இயர் 26ல இருந்து நெக்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 27 அப்படியே ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் ஒரே நாளில் மாறிடாது. பிரெண்ட் க்ரூட் எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து $100 மேலே தாங்க இருக்கு. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 7 ஆண்டுகளுக்கு அப்புறம், அதாவது மே 2019க்கு அப்புறம் ஈரான்ல இருந்து நம்ம பிரெண்ட் க்ரூட் எடுக்க போறோம். 7 ஆண்டுகளுக்கு அப்புறம். இது ஒரு பாசிட்டிவான நோட் தாங்க. $105 பெர் பேரலா இருக்கு பிரெண்ட் க்ரூட் நான் கடைசியா பார்த்தப்ப. டாலருக்கு எகெயின்ஸ்டா இந்தியன் ருபின்னு எடுத்துக்கிட்டோம்னா 93.71 இந்தியன் ருபீஸா இருந்ததுங்க ஒரு டாலர். தொடர்ந்து டாலருக்கு எகெயின்ஸ்டா இந்தியன் ருபி பிரஷர்ல தான் இருக்கும். பிரெண்ட் க்ரூடோட பிரைசஸ் எலிவேட்டடா இருக்கும் பட்சத்துல, பிரெண்ட் க்ரூடோட பிரைசஸ் ப்ரொலாங்டு பீரியட் ஆஃப் டைம் எலிவேட்டடா இருக்கு அப்படின்ற பட்சத்துல டாலருக்கு எகெயின்ஸ்டா இந்தியன் ருபி 97 வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ரிப்போர்ட்லாம் வந்திருக்குங்க. அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் ஒரு 380 ருபீஸ் ஏறி இருக்குங்க. 14,050ல இருக்கு. அடுத்து இன்னைக்கு முக்கியமான அப்டேட் அப்படின்னா எல்பிஜி பிரைசஸ் ஏறி இருக்குங்க. கமர்ஷியல் எல்பிஜி பிரைசஸ் 19 கிலோகிராம் சிலிண்டர்ஸ் வந்து 195.5 ருபீஸ் வந்து ஏறி இருக்குங்க. பட் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சமையல் எரிவாயு அதுல எந்த மாற்றமும் இல்லை. தென் ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல் ஏடிஎஃப் பிரைசஸ் வந்து ஏறி இருக்கு. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ், அதை தொடர்ந்து ஒரு சில கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் இருக்குங்க. அதெல்லாம் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் பிரிமல் ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி ஒரு முக்கியமான மைல் ஸ்டோனை கிராஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது 1 லட்சம் கோடியை தாண்டி இருக்குங்க. கம்பெனி என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஏதாவது மைக்ரோ ஃபினான்ஸ் பிசினஸை அக்வயர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. மைக்ரோ ஃபினான்ஸ் பிசினஸை பொறுத்த வரைக்கும் மார்ஜின்ஸ் நல்லா இருக்கும். ஸோ எங்களுடைய நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் க்ரோத்தை ஆக்சலேட் பண்றதுக்காக நாங்கள் வந்து எங்களுடைய ஃபோக்கஸை மைக்ரோ ஃபினான்ஸ் பிசினஸ், கோல்ட் லோன் பிசினஸ் இதுல ஃபோக்கஸ் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரிமல் ஃபினான்ஸ். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிட் சைஸ் கம்பெனிங்க, ஒரு 40,000 crore மார்க்கெட் கேப் கம்பெனி. பிரைஸ் டு புக்னு பார்த்தோம்னா 1.5 டைம்ஸ் இருக்கும். அடுத்து சமான் கேபிட்டலுடைய மேலிடம் என்ன சொல்றாங்க, ஃபினான்ஷியல் இயர் 29ல நாங்க வந்து இந்தியாவில் டாப் 3 NBFCஸ்குள்ள வந்துருவோம் பை அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட்டான வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷனல் ஹோல்டிங் கம்பெனி வந்து சமான் கேபிட்டல்ல ஒரு 66% பக்கமா ஸ்டேக் எடுத்துருக்காங்க. ஸோ ஃபண்ட் இன்ஃபியூஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்ல க்ரோத்தை பார்க்கலாம், வேல்யூவேஷன் நல்லா இருக்கும். அடுத்து டாக்ஸ்மேக்கோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா JSW குரூப்ல இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. ஆர்டரோட ஒர்த் வந்து ஒரு 421.38 crores. ஃப்ரைட் வேகன்ஸ்க்காக இந்த ஆர்டர் டாக்ஸ்மேக்கோவுக்கு கிடைச்சிருக்குங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட் தான். டாக்ஸ்மேக்கோவை பொறுத்த வரைக்கும் முற்காலங்களில் 200க்கு பக்கமெல்லாம் போயிட்டு பயங்கரமா கீழே இறங்கி வந்திருக்குங்க. கீழே இறங்கி வந்திருக்குன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்கா காட்டல அப்படின்றது தான் அர்த்தம். இப்போ வேல்யூவேஷன் பார்த்தோம்னா ஒரு 19 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா வந்திருக்கு. பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே தான் இருக்கு, 1.1க்கு பக்கமா தான் இருக்கு. டெட் டு ஈக்விட்டி இருக்குங்க 0.32. ஸோ ஒரு ஸ்மால் கேப், உங்களுக்கு ரயில்வே அண்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்ல ஈடுபாடு இருக்கு அப்படின்னா இதை தொடர்ந்து வாட்ச் பண்ணலாம். பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து ப்ரெஷர்ல இருக்கு அப்படின்னா இன்னுமே கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். டெட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால, நம்ம ஸ்மால் கேப்னா டெட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம், டெட் இருக்கிறதுனால புக் வேல்யூக்கு கீழே கிடைக்குதான்னு கூட பார்க்கலாம். அடுத்து ரியல் எஸ்டேட் செக்டர் எடுத்துக்கிட்டோம்னா Q4 ஃபினான்ஷியல் 26ல ஹவுசிங் சேல்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட 4 வருஷத்துல இல்லாத அளவுக்கு கீழே இறங்கி வந்திருக்குங்க. மாடரேஷன் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது 1 லட்சம் யூனிட்ஸ்க்கு கம்மியா வித்துருக்காங்க டாப் 9 சிட்டிஸ்ல. அதாவது 18 குவார்டர்ஸ்க்கு அப்புறம் இந்த டிப் அப்படின்றது இந்த ஹவுசிங் சேல்ஸ்ல தெரியுதுங்க. Q4 ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 13% விழுந்திருக்குங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல 6% அடி வாங்கியிருக்குங்க ஹவுசிங் சேல்ஸ் டாப் 9 சிட்டிஸ்ல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா லான்ச்சஸ், அதாவது புதுசா அவங்க நியூ லான்ச்சஸ் அப்படின்றதே ஒரு 19% கீழே விழுந்திருக்குங்க. முக்கியமான காரணம் என்னங்க, டாப் சிட்டிஸ்ல நிறைய ஐடி பிசினஸ்லாம் இருக்கும். ஐடி எம்ப்ளாயிஸ் நிறைய ஹவுசிங் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க.
ஏஐ டிஸ்ட்ரப்ஷன் ஃபியர் இதுக்கு முக்கியமான காரணங்க. லான்ச்சிங் குறைஞ்சதுக்கு, அதாவது நியூ சப்ளை அப்படின்றது எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னா சீக்வென்ஷியல் பேசிஸ்ல, அதாவது Q3 ஃபினான்ஷியல் இயர் 26 கம்பேர் பண்றப்ப Q4 ஃபினான்ஷியல் இயர் 26ல 8% குறைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்லயே ஒரு 19% அடி வாங்கியிருக்குங்க. அடுத்து டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சமீபத்தில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோங்க. யமஹாவை பீட் பண்ணிட்டு குளோபலி வேர்ல்ட் லார்ஜஸ்ட் டூ வீலர் மேனுஃபேக்சரர் பை சேல்ஸ் வால்யூம் அவங்க தேர்ட் பிளேஸ்க்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா 2025-26ல. இப்ப கம்பெனி என்ன சொல்றாங்க, எங்களுடைய அடுத்த டார்கெட் வந்து ஹோண்டா மோட்டார் சைக்கிள்ஸ் அண்ட் ஸ்கூட்டர்ஸ் இந்தியா தான் அப்படின்னு சொல்றாங்க. ஃபினான்ஷியல் இயர் 27 பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ப்ரொடக்ஷன் வந்து டபுள் டிஜிட் growth இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தோராயமா ஒரு 6.8 to 7.2 மில்லியன் யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் இருக்கும் ஃபினான்ஷியல் இயர் 27ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிவிஎஸ் ஹோண்டாக்கு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம், சிம்பிளா சொல்லணும்னா. அடுத்து எலக்ட்ரிக் 4-வீலர் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் இயர் 26 பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் growth வந்து 88%. தொடர்ந்து எலக்ட்ரிக் 4-வீலர்ஸ்ல டாடா மோட்டார்ஸ் வந்து லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்காங்க. பட் அவங்களோட மார்க்கெட் ஷேர் கீழே விழுந்திருக்குங்க. அதாவது ஃபினான்ஷியல் இயர் 25ல அவங்களோட மார்க்கெட் ஷேர் அப்படின்றது 53.3% இருந்திருக்குங்க. ஃபினான்ஷியல் இயர் 26 பொறுத்த வரைக்கும் அது 38.7% குறைஞ்சிருக்கு. அடுத்து ஹிந்துஜா குடும்பத்துக்கு கீழே வர ஸ்விட்ச் மொபைலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எலக்ட்ரிக் மொபைலிட்டி ஸ்பேஸ்க்குள்ள என்ட்ரி கொடுத்ததே வந்து 2022 தாங்க. அதாவது முக்கியமா எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க அவங்க. இப்போ ஃபினான்ஷியல் இயர் 26ல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காங்க. அவங்களுடைய growthன்னு எடுத்துக்கிட்டோம்னா 177% சர்ஜ் ஆயிருக்குங்க. இப்ப பஸ்ஸஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த செக்டாரோட growth 44% தாங்க இருக்கு. பட் இவங்களோட growth வந்து 177%. ஃபினான்ஷியல் இயர் 26 பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே லார்ஜஸ்ட் எலக்ட்ரிக் பஸ் மேக்கர்ஸ் ஆயிட்டாங்க ஸ்விட்ச் மொபைலிட்டி. ஃபினான்ஷியல் இயர் 25ல வெறும் 413 யூனிட்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 26 எடுத்துக்கிட்டீங்கன்னா 1144 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் எடுத்துக்கிட்டோம்னா 26.4% இருக்குங்க. இந்த எலக்ட்ரிக் பஸ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் இயர் 25ல மார்க்கெட் ஷேர் யார்கிட்ட அதிகமா இருந்தது அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் தாங்க வச்சிருந்தாங்க. 35% மார்க்கெட் ஷேர் வச்சிருந்தாங்க. இப்ப டாடா மோட்டார்ஸோட மார்க்கெட் ஷேர் ஃபினான்ஷியல் இயர் 26 எடுத்துக்கிட்டோம்னா 4% தாங்க இருக்கு. வெறும் 4% தாங்க இருக்கு. 35%ல இருந்து 4% குறைஞ்சிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. வெறும் 178 பஸ்ஸஸ் தான் கொடுத்துருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 26 பொறுத்த வரைக்கும். சரி, ரிமைனிங் மார்க்கெட் ஷேர் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா PMI மொபைலிட்டி, தென் JBM ஆட்டோ, இவங்க எல்லாம் வந்து ஒரு 25% பக்கமா மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. வால்வோ ஐ ஷேர் எடுத்துக்கிட்டோம்னா வெறும் 42 பஸ்ஸஸ் தாங்க கொடுத்துருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 26ல எலக்ட்ரிக் பஸ்ஸஸ். அடுத்து IPO அப்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 26ல ஒரு 1.79 lakh crores வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க த்ரூ IPO. இது ஃபினான்ஷியல் இயர் 25 கம்பேர் பண்றப்போ ஒரு 10% ரைஸ்ங்க. ஃபினான்ஷியல் இயர் 25ல ஒரு 1.62 lakh crores ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க IPO மூலமா. அடுத்து RBL பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா நேற்று டியூஸ்டே வந்து மல்டிபிள் ஸ்டேட்ஸ்ல ஒரு 23 நியூ பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஒரே நாள்ல. கம்பெனி என்ன சொல்றாங்க, இப்போதைக்கு எங்களுக்கு ஒரு 603 பிரான்ச்சஸ் இருக்கு. நாங்க ஃபினான்ஷியல் இயர் 27ல ஒரு 200 பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபினான்ஷியல் இயர் 27 முடிவுல 800+ பிரான்ச்சஸ் இருக்கும் RBL பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம்னா புக் வேல்யூ விட அதிகமா இருக்குங்க. 1.2 டைம்ஸ் புக்கு பக்கமா இருக்கு. நம்மளுக்கு புக் வேல்யூக்கு கீழேயே நிறைய நிறுவனங்கள் இருக்கு. அதனால RBL பார்க்கணுங்கிற தேவையில்லை. அடுத்து கோஃபோர்ஜ் எடுத்துக்கிட்டோம்னா என்கோரா அப்படின்ற பிசினஸ் அக்வயர் பண்றதுக்கான அக்ரிமெண்ட் பத்தி நம்ம முற்காலங்களில் பேசியிருக்கோம் இல்லையா. என்கோராவை பொறுத்த வரைக்கும் ஓவர்சீஸ் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது $1 பில்லியன் மேல இருக்கிறதுனால RBI உடைய அப்ரூவல் வந்து தேவைப்படுதுங்க. RBI அதுக்கான அப்ரூவலை கொடுத்துருக்காங்க. இது கோஃபோர்ஜுக்கு ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட்ங்க. அடுத்து குவாலிட்டி வால்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா யூனிலிவர் பிசினஸ்ல இருந்து தனியா டிமர்ஜ் ஆகி லிஸ்டட் என்டிட்டி ஆயிடுச்சு இல்லைங்க. இப்ப அதுல மேக்னம் ஐஸ்கிரீம் கம்பெனி வந்து ஏற்கனவே யூனிலிவர் கூட 2025ல அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க அதை எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த அக்ரிமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஒரு 61.9% ஸ்டேக் வந்து எடுத்திருக்காங்க. மேக்னம் யூனிலிவர்ட்ட இருந்து எடுத்திருக்காங்க. மேக்னம் குவாலிட்டி வால்ஸ் உடைய அக்விசிஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த பிசினஸ்ல ஈடுபாடு காட்டுறது கிடையாதுங்க. பட் யூனிலிவர்ல இருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இருக்கிறத பத்திரமா வச்சுக்கலாம். அடுத்து மைண்ட் ஸ்பேஸ் பிசினஸ் பார்க் ரீட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து சென்னையில 2 ஆஃபீஸ் அசெட்ஸ்ல 100% ஷேர் ஹோல்டிங்கே எடுத்துக்கிறாங்க. என்டர்பிரைஸ் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2541 crores பக்கமா இருக்குங்க. இது மைண்ட் ஸ்பேஸ் பிசினஸ் பார்க்ல வந்து டெவலப்மெண்ட். வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். பிரைஸ் டு புக் 1.2 or 1.3 கிட்ட தான் இருக்கும். அடுத்து இன்னைக்கு ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. நம்மளுடைய அடுத்த பதிவு இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ நம்ம கேள்விகளை மட்டும் தனியா பார்ப்போங்க. நிறைய கேள்விகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் PI இண்டஸ்ட்ரீஸ் பத்தி எழுதிருக்காங்க ஒரு நண்பர். அது இப்பதாங்க 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு வந்திருக்கு. இன்னுமே நம்ம வெயிட் பண்ண வேண்டி இருக்குங்க. என்ன நல்ல செய்தி அப்படின்னா கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ, நல்ல பிசினஸ் தான். பட் கொஞ்சம் காஸ்ட்லியான சைட்ல இருக்குங்க. வெயிட் பண்ணலாம், அவசரம் இல்லை.
அடுத்து தீபக் நைட்ரேட் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மல்டி இயர் லோல இருக்குங்க, கிட்டத்தட்ட 5 இயர் லோல கூட இருக்கலாம். அப்பயுமே அது 33 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. ரீசெண்ட் இயர்ஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்கா காட்டல, அதனால ஷேர் பிரைஸை பயங்கரமா அடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ரேலியும் இருந்திருக்குங்க 2020 to 24 இந்த பீரியட்ல. வெஸ்ட் ஏஷியால லாஸ்ட் 4 or 5 வீக்ஸா தொடர்ந்து ஒரு போர் பதற்றம் இருந்தது இல்லையா, அது வந்து கம்பெனிக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ்ங்க. ஓவராலா மார்க்கெட் அடிக்கிறப்ப இதை நல்லாவே அடிச்சிருப்பாங்க. பட் அந்த கிராஃப் வச்சு பாக்குறப்ப, வேல்யூவேஷன் வச்சு பாக்குறப்ப இன்னுமே கீழே போற மாதிரி தெரியுது. ஸோ கவனமா இருங்க. அடுத்து முத்தூட் எம்கிரிட் லிமிடெட் பத்தி கேட்டிருக்காங்க, அதாவது பாண்ட் பத்தி கேட்டிருக்காங்க. இந்த முத்தூட் எம்கிரிட் அப்படின்றது முத்தூட் மினி பினான்சியர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த நிறுவனம் தாங்க. ஏ ரேட்டிங். என்னுடைய வியூவை நான் சொல்லிடுறேங்க. பாண்டுக்குள்ள போறீங்க அப்படின்னா ஏஏ அதுக்கு மேல உள்ள ரேட்டிங்கா பார்த்து போறது பெஸ்ட்டுங்க. அது போக நீங்க முத்தூட் எம்கிரிட் பத்தி கேட்டதுக்கு அப்புறம் நான் புதுசா பாண்ட் இஷ்யூ பண்றாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அது ட்ரேடபிள் செக்ஷன்ல தாங்க காட்டுது. அவங்க புதுசா பாண்ட் இது இஷ்யூ பண்ற மாதிரி எனக்கு காட்டல. அப்ஸ்டாக்ஸ்ல ட்ரேடபிள் பாண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அதோடைய ஃபேஸ் வேல்யூல இருந்து கீழே தள்ளி இருக்கா இல்ல மேல தள்ளி இருக்கா அப்படின்றத பாத்துக்குங்க. பாண்ட்ல முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்பொழுதுமே கேஷ் தனியா கையில வச்சிருக்கணுங்க, பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவே. ஏன்னா நல்ல ரேட்டிங்ல பாண்ட் வந்து எப்பொழுதுமே எளிமையா நம்மளுக்கு கிடைக்காதுங்க. நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். வர்றப்ப அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துறதுக்கு நம்மளுக்கு கேஷ் கண்டிப்பா வேணும் கையில. ஸோ அவசரப்பட வேணாம். ஏஏ ரேட்டிங் இல்ல அதற்கு மேல AAA ரேட்டிங்ல பாண்ட் கண்டிப்பா வரும். ஸோ வெயிட் பண்ணி பிடிக்கலாம். இந்த பதிவில் இதெல்லாம் தாங்க முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். சந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு பவுன்ஸு, வேடிக்கை மட்டும் பார்த்தா போதுங்க. அதைத்தான் எல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ட்ரம்ப் அவர்கள் வந்து ஈரான் மேல மிலிட்ரி ஆக்ஷன்ஸை நாங்கள் சீக்கிரமே முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய பேச்சு எப்படி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுங்க. உலகத்துல 3/4 பேருக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ மார்க்கெட் வந்து உடனே அப்படியே அப்போர்ட் ராக்கெட் மாதிரி மேலே போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவசரப்பட்டு எதுலேயும் உள்ள போகாதீங்க. வேல்யூவேஷன்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு நல்லா ரேலி ஆயிருக்கும்.